கண்ணாடிக்காரன் கண்ணாடிக்காரன் இப்ப என்ன சொல்ற? சும்மா வாய பழக்காத, பரிசுல உந்தி தள்ளு. இந்த பாரு கௌரி, அந்த ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னல. அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போ சொல்லிருக்காரியா? கேட்கணுமா? இரு சார், கண்ணாடி சார், கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார். பரிசல்காரரே, நான் தான் சொன்னேன், எனக்கு பதிலா அவங்கள கூட்டிட்டு போங்க. பாவம் கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? வாய திறந்த வாடிப்பட்டி, வழக்குப்பட்டி, அம்மாப்பட்டி, அக்கரைப்பட்டி, கொண்டம்பட்டி, கொழுந்தம்பட்டி, எள்ளுப்பட்டி, எசக்கிப்பட்டின்னு 8 பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன். இந்தாமா கொஞ்சம் நில்லுமா. எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பாத்தில்ல, அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வர்றாரு பாரு. வந்து பகுத்த கிழிச்சு உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு. சும்மாரியா? உங்க சுருக்கு பையன் விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாமா பார்த்து கூட்டு போங்க. நான் வரமா. யோ நாடி முத்து, யாரு அது? இந்த ரவி வரப்போற ஆபீசர் ஏன் வீடு காலி பண்ண லேட்டுன்னு உங்களுக்கு திட்ட போறாரு. பாவம், நான் தான் வீடு காலி பண்ண லேட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டா வடிவேலு. அதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? வீடு தரேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கிறதா நாளை கடத்தி விட்டாரு. பிடபிள்யூடி ஆபீஸருக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல தனி வீடு கட்டி கொடுக்கற மாதிரி உங்களை மாதிரி டீச்சருக்கெல்லாம் குவார்டர் ஹவுஸ் கட்டி கொடுத்தா என்னங்கிற? இப்படி சட்டி பானை தூக்கிட்டு அலைய வேண்டி இருக்காது இல்ல? என்ன வடிவேலு, சௌக்கியமா? வாங்க சார், மணிமுத்தாறு டேம்ல ஒன்னா வேலை பார்க்கும்போது பார்த்தது. இப்ப எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் வடிவேலு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதுதான் சாரதா டீச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் இந்த வீட்டுல குடியிருந்தாங்க. இப்போ வண்டியில வேற வீடு கிடைக்கிறாலும் மணிக்கார் இந்த வீட்டுல இருக்கு சொன்னார். சாரி ஃபார் தி டிலே. சொல்றேன், என் பேர் பாலகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்து கிராமத்துல தான். வரேன் சார். என்ன சார், மணிமுத்தாறு டேம்ல வேலை செய்யும் போது நீங்களே சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி சம்சாரமெல்லாம் பின்னாடி வராங்கல்ல? இப்பவும் சொந்த சமையல் தான் வடிவேலு. அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துருமா என்ன? உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? ராசா மாதிரி இருக்கீங்க. அரசாங்க உத்தியோகம் இருக்கு, அதுக்கேத்த ஒசரமும் இருக்கு. ஊரை விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார். அது வரைக்கும் எடுபிடிக்கும் சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம். ஐயோ, சமையலுக்கு மட்டும் ஆள் மறந்துட்டு சார். யோ வந்துட்டியா? ஏன் வாய்க்கா மேஸ்திரி வடிவேலு, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டேன்னு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசரா? கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன எழவோ அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. இந்த ஆளா? வாய அதிகமா திறந்த காங்கிரீட் போட்டு வாயை அடைச்சு போடுவாரு, ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போட்டுருவீங்க. மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேலு, என்னையா கூச்சலிங்க? யாரையா இது? அது இந்த கூட்டி பறிக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். இந்த ஆளு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேனே. ஏமா, உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துருக்கீங்களா? அது பாத்துக்க முடியாது சார். பின்னால இருந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுருக்கு பையன் எங்கேயோ பாத்துருக்கேன். சுருக்கு பையா? சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி அது கொடுத்தா அத நான் தெரியாதனமா வச்சிட்டு என்ன 16 வயசு பொண்ணு இப்படி போல கண்ணீர் வடிக்குது. ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. எங்க அக்காவை பாத்துருக்காரியா? ஆபீசர் கிட்ட காட்டி கொடுத்தேன். எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த முத்து ரதம் ஒரு மூதேவியை நம்பி இன்னைக்கு முழுகாம இருக்க. ஐயா, வீட்டுல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே, பாட்டி ஒருத்தி இருக்கா, பாவம் வாயில்லா போச்சு. யாரா இந்த கழுவிகளை வேலை கூப்பிட்டது? குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய குமரிகளா கூப்பிடுறா? கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க, கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க. மந்தையில ஒரு கிழவி மறு சடங்கு ஆகிருக்கா. லாலங்கடி லாங்கு அவனை திருப்பி போட்டு தாங்கு. ஏலேலங்கடி லாங்கு அட அப்படி போட்டு வாங்கு. கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க, கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க. மந்தையில ஒரு கிழவி மறு சடங்கு ஆகிருக்கா. இல்லாலங்கடி லாங்கு அவனை திருப்பி போட்டு தாங்கு. ஏலாலங்கடி லாங்கு அட அப்படி போட்டு வாங்கு.
எகத்தாளமா பாட்டா பாடுற குத்தக்காரங்கிட்ட சொல்லி கொடுக்கிற கூலிய குறைச்சிடுவேன், ஜாக்கிரதை கிளப்பு. ஊரா ஊரா தோட்டத்துல ஊரா ஊரா தோட்டத்துல ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டான வெள்ளரிக்கா, காசிக்கு 2 விக்க சொல்லி கடிதாசி போட்டான வெள்ளக்கார, கடிதாசி போட்டான வெள்ளக்கார, கடிதாசி போட்டான வெள்ளக்கார. என்னடா இந்த பாண்டரங்க இப்படி நடக்க விட்டான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம நிலம் தான். இங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் நீங்க கட்டலாம். யூ கட்டிங் எனி ஃபேக்டரி. இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலைமுறை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளுதான். 50 ஏக்கரா. யோ வையரா சொல்லியா? 500 ஏக்கர்ஸ் சொல்றேன் இருங்கோ. இவாளுக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான், 500 ஏக்கரா வேணுங்க. அவ்வளவு நிலத்தையும் வாங்கணும்னா எக்கச்சக்கமா பணம் வேணுமே. பணம் கிடக்குதியா பணம்? 2 பர்மிட், 3 கான்ட்ராக்ட், 4 பஸ் ரூட்டுன்னு கையெழுத்து போட்டா அவனெல்லாம் கட்டா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்டாட்டியோட காலில் விழுந்து போட்டா எடுத்துட்டு போவானுங்க. அது முக்கியம் இல்லையா? என்ன மாதிரி மந்திரிகளுக்கு அந்த சாமியை விட உன்ன மாதிரி பிணாமி தான் முக்கியம். அதனால சின்ன வயசுல என் கூடவே சுத்திட்டு இருக்கிற அங்க இருக்கிற நிலமெல்லாம் உன் பேர்ல வாங்கதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? இப்ப விளைச்சல் அமோகமா இருக்கிற நிலைமையில நிலத்தை நமக்கு விலைக்கு விற்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. விளைச்சலை பத்தியோ விலைய பத்தியோ நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த ஏரியாவில் நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கைக்குள்ள போட்டுக்க. என் பேரு பாண்டரங்க. இருக்கிற மிராசிலேயே 1ஆம் நம்பர் மிராசு. ஆனா 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா வியாபாரத்துல புலி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன். தம்பி 4 3 எவ்வளவு? 7. ஆனா நம்ம கணக்கு 4 3 6 தம்பி. அது தப்பு கணக்குங்க. அது பள்ளிக்கூடத்துல. எங்க கிட்ட 6ன்னு சொன்னாதான் கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். வசதி எப்படி? என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. அனாதையிலேயே 1ஆம் நம்பர் அனாதைங்க. இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனா முரட்டுத்தனத்துல புலிங்க. 1 எவ்வளவுங்க? 2 நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க. எப்படிங்க வசதி? தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற, அலட்சியப்படுத்தாத, வாங்கிக்க. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அடிபட்டு சாகாது. பைக்க மணவாள தோப்புக்குள்ளே அழுக்கு துணியில அப்படியே கிடக்குது, விறகு பழக்காம கிடக்குது, வீட்டு பக்கமே காணுமே. நான் வரல. என்ன வீட்டுக்காரர் செய்ய சொல்லு. கூட மாட ஒத்தாசைக்கு கொழுந்தனாரும் இருக்காருல்ல. ஆனா அந்த பிடி ஆபீசர் பாவண்டி அக்கா தானே சமைச்சு தானே துவச்சி அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு. அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நான் வரல, தப்பா நினைச்சுக்காத. சாரி. அடியாத்தி. என்னையா சேலையில கை மாறுது? அதுவா, டீச்சரம்மா வீடு மாத்திட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான். அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டைக்குழி தெரியற அளவுக்கு சிரிக்கிறமாக்கும் சேலையை வாங்கிட்டு போக வேண்டியதானே. சாரு, புத்தம் புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது, முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி, வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி. ஹாய் டீச்சரு. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே. ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே, போலியா? ஓஹோ, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகும்போது போவீங்கல்ல. நான் வரேங்க. பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி, தோல் வெள்ளையா இருந்தா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க. வடிவேலு, ரத்த சோகை நோய் இருந்தாலும் தோல் வெள்ளையாத்தான் இருக்கும். அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையாத்தான் இருக்கும். உங்க ஆளுகிட்ட சொல்லி வை. பின்ன யார் அழக யார் புத்திசாலிங்கிற? எச பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும். அப்படியே போட்டாலும் அதை விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஆளுங்க என்ன பண்றாரு? ஐயா எழுதுறீங்க, எழுதுறீங்க. இங்கேயும் வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல்லாம் செய்யறேன், சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பாங்கரையில வந்து என்ன செய்றீங்க? நடங்க. நடங்க. தாங்க முடியலப்பா. ஏதோ விடுகதை சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு கேப்போம். சொல்றேன், ஆனா பாட்டாதான் சொல்லுவேன். சரி பாடு. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிற்க
இருக்கும் தந்தானே தாளிக்கு திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. வடிவேலு, என்ன வடிவேலு இது? 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணோமே. ஏதாவது வேண்டுதலையா இருக்குமுங்க. அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம். ஏங்க எல்லாரும் எங்க புறப்பட்டீங்க? சந்தைக்கு சார். சாமான்லாம் வாங்க போறோம் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? நான் வாங்கிட்டு வரேன் சார். கருப்பட்டி பணியாரம். அதெல்லாம் பழசுடி. புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார். ஜிலேபி சிரிக்கி. ஏண்டி இப்படி ஆம்பளைனா அலையறீங்க? எவ்வளவு வாயை திறந்தீங்க, திறந்த வாயை மூட முடியாம பண்ணிடுவேன். என்ன எல்லாம் அடங்கி போச்சா? அடடடா, இவங்க கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். பேச மாட்டேங்கிறாங்களே வடிவேலு. முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சுபாத்தா. பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? பரிசு நான் தான். அதாவது நான் போடுற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி வசதி? அடியே அந்த ஆளோட தேக்கு மர தோல் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படியோ கட்டிக்கணும் போல ஆசை இல்ல? ஆசை மட்டும் பத்தாது, விட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணும் இல்லடி. மூடிட்டு உக்காரு.